நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாமூற்றத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிலுவை தியான நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாட்களிலே கூட இந்த சிலுவை தியான நேர நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பளித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அறுவடை ஊழியம் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆண்டவர் பேசுவாராக. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அறுவடை ஊழியம். இந்த அறுவடை ஊழியத்தின் மூலமாய் தேவன் தாமே உங்களோடு கூட இணைந்து பேசுவாராக. தேவன் தாமே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இதற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தீங்களன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாதுல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதிலும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளுக்கு பணம் ஆசை நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு காரியம் கூட செய்ய முடியாது என்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அந்த பணத்தின் மேலே நம்ம ஆசை போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு 3 காரியங்களை நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறார். யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தீங்களோ சொன்னாக்கி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆதியாகமத்திலே 13ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதில் 8ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம சகோதரராக என்று சொல்லப்படுகிறது நம்ம என்ன செய்தோம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து ஆண்டவர் அதில் சொல்லுகிற காரியம் என்று சொல்லி பார்த்தா, ஆபிரகாம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனாலும் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனாலும் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் அவங்க சொல்லுத காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே கூட இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி, எந்த கிராமங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால் ஆபிரகாம் பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா, நாம் சகோதரர் என்று சொன்னார். அப்போ இன்றைக்கு நம்ம சகோதர சகோதரிகளாக யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த போதும் என்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வந்ததுனால தான் ஆண்டவர் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தா, நீ போ, அங்கே போய் என்ன செய்ய, நல்ல தேசங்களை பார்த்து, நல்ல செழிப்பான தேசத்தை பார்த்து லோத்து கடந்து சென்றார். அது எனக்கு போதுன்னு சொல்லி போனார். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அந்த வேத வசனங்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு அவர் கைவிடலை, அவர் விட்டு விலகலை. எப்படி சொல்லுகிறாரு, நீ கண்களை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்துலேயும் கண்களை ஏறெடுத்து பாரு, நான் அது உனக்கு எவ்வளவு எட்டுமோ அவ்வளோ இடத்தையும் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறார். அதே போல தான் இன்றைக்கு நம்ம போதும் என்று சொல்லி ஆண்டவரோட நம்ம சகோதர சகோதரிக்குள்ள ஒருவேளை ஆண்டவரே அநேக வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம், அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலைகளில் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்ம போதும் என்கிற மனப்பான்மையோடு நம்ம இருந்திருப்போமான்னு சொன்னா, தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை அவர் கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த சிலுவை தியான நிலத்தில் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தீங்களா,
எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதில் வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்தில் பின்பாகம் சொல்லுகிறது பாருங்க, யோகா நியமித்த காரியம் அல்லாமல் வேறொன்று கேட்கப்படவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலே தயவு கிடைத்துதான். பாருங்க, ஒரு ராணி ஆக்கப்பட்டு அவன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாச்சு. அவன் ராஜாட்ட கேட்டா எல்லாமே கிடைச்சிருக்கும். அவளுக்கு எல்லா பொருட்களையும் ஆண்டவர் வேணுங்க வேண்டாங்க எல்லாத்தையும் கர்த்தர் அவளுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, ராஜா மூலமாய் கொடுத்திருப்பார். அதே போல தான் நம்மளுக்கும் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு இருந்தாலும், ஆனால் தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ அந்த நியமத்தில் நம்ம போதும் என்று சொல்லி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவதும் இல்லை. அந்த போதும் என்கிற மனப்பான்மை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அப்போ நம்ம ஒருவேளை ஆண்டவரே எனக்கு பண்ண ஆசை, ஆண்டவரே எனக்கு இந்த சொத்து மேலே ஆசை, எனக்கு இந்த போர் மேலே ஆசை, எனக்கு இந்த சேரி மேலே ஆசை, எனக்கு ஒவ்வொன்று மேலே எனக்கு இந்த நகை மேலே ஆசை, எல்லாத்துலேயும் நம்ம ஆசைப்பட்டு நம்மளோட தேவனோட அன்பை நம்ம இழந்து போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்ம பண்ண ஆசை இல்லாதவர்களாய். ஆண்டவர் அதான் சொல்றார், இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எங்கே வாழ முடியும்? நம்ம இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்குறோமேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம யோசிக்கலாம். நானும் ஒரு நாட்களில் யோசித்தவலாம், பணம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி யோசித்த நபர்கள் தான். ஆனால் என்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நம்ம தெரிந்து கொண்டோமோ, கர்த்தர் என்னைக்கு நம்மளை ரட்சித்து அவரோட ஊழியத்துக்கு தேவன் நம்மளை அழைத்தாரோ, அந்த நாட்களிலே எனக்கு போதும் ஆண்டவரை, நீர் என்ன தந்தாலும் போதும் ஆண்டவரை என்று சொல்லி அந்த போதும் என்கிற மனப்பான்மையோட நாங்கள் ஓடினதுனால தான் கர்த்தர் இந்த அறுவடை ஊழியத்தில் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். இம்மட்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் அந்த எஸ்தர் ராஜாத்தியை கைவிட்டாரா பாருங்க. 127 நாடுகளுக்கு, ஒரு நாடுகளுக்கு நம்ம குடும்பத்தை நம்மளால் ஆதாயப்படுத்த முடியல, நம்ம பக்கத்து வீட்டை நம்மளை ஆதாயப்படுத்த முடியல. ஆனா பாருங்க, 127 நாடுகளுக்கு ராணியாக்கப்பட்டான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்ததுனால கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் எஸ்தர் ராஜாத்தியை அவர் கைவிடாதபடிக்கு ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார். அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து வலது கரத்தை பிடித்து நடத்துவேன்னு சொன்ன கர்த்தர் தேவன் தாமே அவளை வலது கரத்தை பிடிச்சி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி எனக்கு இது போதும், எனக்கு இது காணுமா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் யோசிக்கலாம். நானும் ஒரு நாட்களில் யோசித்தேங்க. என் கணவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது 2018 இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது இனி எப்படி இந்த ஊழியத்தை செய்வது, எப்படி இந்த அறுவடை ஊழியத்தை செய்வது என்று சொல்லி நான் யோசித்து சிந்தித்து 1 மாத காலமாக துக்கிக்கிட்டு துக்கப்படுத்தி கொண்டிருந்தது, என்னை வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் எழும்பி போ, என்னோட ஊழியத்தை நீ செய்ய என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். எப்படி போறது, எங்க போனாலும் கூட்டிட்டு போவாங்க, எங்க போனாலும் வண்டியில் போகவே நான் எப்படி போகிறது, எந்த வழியில போகிறதுன்னு கூட எனக்கு என்ன செய்யல தெரியல. ஆனா எழும்பி என்னோட ஆண்டவர் அறுவடை ஊழியத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஜபக்குழுக்களை எழும்பி நடத்த கடந்து சென்று பாருங்க, ஆண்டவர் நடத்தினார். ஒரு போக முடியாத கிராமங்களுக்கு தேவன் அந்த குடும்பத்தில் அந்த கிராமத்தில் எந்த இடத்துல நம்ம ஜெபிக்க போறோமோ அவங்களே எங்களுக்கு ஆட்டோ பிடித்து என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் இதுவரைக்கு தேவன் கைவிடாதபடிக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றார். அது மட்டுமல்ல, மாசத்தில் ஒரு உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஊழியர்களை கூப்பிட்டு அவர் நடத்தும்படியான பல காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஜெபக்குழுக்களை உருவாக்கி தந்து
நடந்து கொண்டிருக்கிறார். மாதத்தில் ஒரு நாள் ஆண்டவர் முதல் வியாழக்கிழமையில தேவன் அந்த அறுவடை ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரின் கொடுக்கப்பட்ட அந்த திப்பனம்பட்டி கிராமத்திலே தேவன் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஆண்டவர் சித்தம் கொண்டபடினால இதுவரைக்கும் தேவன் அவர் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உன்னை உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் நம்மளை அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அப்படியே உங்களை கூட ஆண்டவர் அவர் ஒருவேளை நீங்க காரியத்தில் முடங்கி கிடக்கிறீங்களா? போதாண்டவரை எலியா போய் போதுன்னு சொல்லி படுத்திருந்தது போல நீங்களும் சுரச்செடிக்கல படுத்திருக்கீங்களா? படுக்காதீங்க. தேவனோட கரத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவேளை எழும்ப முடியலையே இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை அவர் கரம் பிடித்து நடத்துவார். உங்களை ஆண்டவர் கண்மலையில் மேலே நிறுத்துவார். உங்கள் அடிகள் உறுதிப்படுத்துவாரு. ஏன்னு சொன்னீங்களா? நீங்க போதும் ஆண்டவரே, ஒருவே இந்த உலகத்துல இதுவரைக்கும் என்ன நடத்தினீங்கப்பா, இன்னி என்ன நடத்துவீங்க. எந்த இடத்துல முடங்கி கிடக்கிறீங்களோ எழும்புங்க. ஆண்டவராகிய எஸ்தர் ராஜாத்தி மூலமாய் கர்த்தர் நம்மளுக்கு பேசுகிறார். நீ எழும்பு, நீ உட்கார்ந்து கொண்டிருந்தது போதும், நீ எழும்பு. உனக்காக கிராமங்களும் பட்டணங்களும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த சுய தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, எந்த அன்பு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒருவேளை வாழ்க்கையில எதையோ இழந்து, குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கணவரை இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், போதும் என்று சொல்லி நீங்க எழும்பும் போது கர்த்தர் அந்த 127 நாடுகளை ராணிக்கு ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் சில ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவர் தந்தருளுவார். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லி பார்க்கிறோம் சொல்லி பார்த்தீங்களா? தானியேலின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்ததாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் என்ன செஞ்சார்? வேண்டிக் கொண்டார். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். என்ன வேணும்னாலும் கேட்கலாம். பாபிலோன்லேருந்து சிறைபிடித்து கொண்டு ஒரு கிராமம் இருக்கும்போது, ஒரு கிராமத்தோட்டு ஒரு கிராமத்துக்கு போகும்போது நம்ம காசு கொடுத்தா தான் சாப்பிட முடியும். ஏன்னா இப்போ தண்ணி கூட தொட்டு கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. ஆனால் இந்த தானியேலுக்கு ராஜா கொடுக்கிற போஜனத்தை எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டேன், ஒன்று கூட குறை வைக்காதபடி. ஆனால் இந்த தானியேல் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொன்ன காரியங்கள் என்ன சொன்னால், 10 நாள் உமது அடியான என்ன செய்யும், நீங்கள் சோதித்து பாருங்க, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான காய்கறிகளை, குடிக்க தண்ணீரை கொடுத்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க. அவர் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். எப்படி தீர்மானம்னு சொல்லனா, கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும், இது போதும், இந்த காய்கறி போதும், இந்த மரக்கறி போதும், இந்த பருப்பு போதும், இந்த தண்ணீர் போதும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? யோசிக்கிறாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் அவர் அப்படியே அங்கே போதும் என்கிற மனப்பான்மைக்குள்ள வரும்போது ஆண்டவர் அந்த தானியேலை 20ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், பின்பாகத்தில் 10 மடங்கு சமஸ்தராய் கண்டார்களாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 10 மடங்கு சமஸ்தர்களாக என்ன செஞ்சார்களாம்? கண்டார்கள். நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்கிறார். அந்த மனப்பான்மை நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்? வேணும். கொடுக்கப்பட்ட சிலுவை தியானப்படி ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி பண்ண ஆசை இல்லாதவர்களாய், போதும் என்கிற மனதோடு கூடியவர்களாய் இருப்போன்னு சொன்னா ஆண்டவர் நான் உன்னை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லாருக்கும் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாஸ் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் அந்த யூதாஸ் ஆண்டவரை பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு முத்தம் செய்து காட்டி கொடுக்குறா பாருங்க, வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பண ஆசை கூடவே இருந்த யூதாஸ்
கூடவே இருந்த யூதாசை பாருங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை போய் காட்டி கொடுக்க போயிட்டார். இன்றைக்கு தேவன் நம்மளை கூட இந்த சிலுவை தியானங்களில் நம்ம யூதாசை குறித்து அதிகமாய் தியானிப்போம். நம்ம திருச்சபைகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை ஆண்டவரை யாரையாவது நம்ம காட்டி கொடுக்கிறோமா? எந்த இடத்துல நம்ம யாரையாவது காட்டி கொடுக்கிறோமா? ஒருவேளை இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு அதை புரிந்து கொண்டிருக்கலாம். இந்த ஒலிபெருக்கி மூலமா, இந்த ஜோஸ்வா டிவி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனங்களே, நீங்க ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நல்ல ஆண்டவரை யோசித்து பாருங்க. நான் யாரப்பா காட்டி கொடுக்க போறேன்? நான் எந்த பணத்துக்கு நான் ஆசைப்படலப்பா, போதும் என்கிற மனப்பான்மையோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னைத்தானே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனோட கரத்தில் நம்ம எல்லாரும் கூட அப்படியே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களாப்பா, பண ஆசை இல்லாதவர்களாய், ஆண்டவரே பண ஆசை இல்லாதவர்களாய், போதும் என்கிற மனதோடு கூடியவர்களாய் நான் இருக்கும்போது நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஒருவேளை ஆண்டவரே யூதாசை போல ஆண்டவரே பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரே எந்த காரியத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரே அதை விட்டு மனம் திரும்புங்க, அதை விட்டு மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக உன்னை கைவிடுவதில் என்று சொன்ன தேவன் அவர் நம்மளை ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபோது நம்மளை அவரை கைவிட்டு விடுகிற தேவனும் அல்ல. பாருங்க, இந்த 3 பேரையும் நம்ம பார்த்தோமே, ஆபிரகாமை பார்த்தேமோ அவர் கைவிட்டாரா? தேவன் நாம் சகோதரர் நீ எங்கே போனாலும் நான் என்ன செய்தேன், என் இருதயத்தில் ஏற்றுக்கிட்டதேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை இருதயத்தை அப்படியே அவர் போதுமென்கிற மனப்பான்மைக்குள்ள வந்ததுனால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். கற்போ செத்து போனதென்று சொல்லி அறிந்த போதிலே கூட தேவன் அவர்களுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுவதில் என்று சொன்ன தேவன் போதும் என்கிற மனதோடு கூடிய அந்த ஆபிரகாமை கர்த்தர் நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நடத்தினார். பாருங்க, 2வது காரியம், எஸ்தர் ராஜாத்தியை நம்ம பார்த்தோம். அந்த யோகாய் நியமித்த காரியத்தை தவிர அந்த சகோதரி அந்த ராணி ஒன்றுமே கேட்கவில்லை. ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார். இன்றைக்கு நம்மளோட குடும்பத்தில் ஒருவேளை ஆண்டவரே எனக்கு அது குறையா இருக்கு, இது குறையா இருக்கு, நகை குறையா இருக்கு, நட்டு குறையா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரிதான், ஏதோ ஒரு பாரியத்தில் நீங்க கலங்கி கொண்டிருந்தாலும் சரிதான், போதாண்டவரே என் சகோதரன் போட்டது போதாண்டவரே, எங்க அம்மா அப்பா போட்டது போதாண்டவரே, என் மருமக கொண்டு வந்தது போதாண்டவரே, என் மகளுக்கு கொடுத்தது ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனைகளை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்ல சூழ்நிலைகளை கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் நட்டு உலகத்தை கைவிடுவதும் இல்லை, போதும் என்கிற மனதோடு கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த காரியத்தோடு நீங்கள் நிகழ்ச்சியோடு கூட கலந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையோடு கூட இணைந்து செபிப்பீர்கள் என்று சொன்னார். 127 நாடுகளுக்கு ராணியாக்கப்பட்ட அந்த எஸ்தர் ராஜாத்தியை நாங்கள் பார்க்கிறது போல நீங்களும் கூட ஆண்டவரா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல தானியேல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி, போதும் ஆண்டவரே காய்கறி போதும், மரக்கறி போதும், பருப்பு போதும், தண்ணீர் போதும் என்று சொல்லி இருந்த தானியேலை தேவன் 10 மடங்கு சாமஸ்தராய் காமிட்டார். நான் இவ்வளவு கஷ்டப்படுதேன், எனக்கு ஒன்றுமே வாய்க்கலையே, ஏன் சூழ்நிலை இப்படித்தானே இருக்கிறது என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை ஆண்டவரே உங்களுடைய எண்ணங்கள் பணம் இருந்தால் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் நம்ம யோசிக்கிறவங்க தான். ஒருவேளை அப்படிப்பட்ட யோசனைகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் உங்களை கைவிடாதபடிக்கு அவர் தாமே உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஆண்டவர் இந்த நாட்களிலே கூட இந்த சிலுவை தியானத்தை பற்றி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக ஆண்டவர் இந்த ஜோஸ்வா டிவி மூலமாய் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை அனுப்புகிறதற்கு தேவன் உதவி செய்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.